சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச திட்டத்துக்கு தான் விஜய் அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டுறாரா? உண்மையிலேயே இந்த திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற விளக்கம் என்ன? இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது மக்களுக்கு ஒரு தெளிவான விளக்கமும், விஜய் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு சூப்பரான பாயிண்ட்டும் கிடைக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த திட்டத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. 10ஆம் தேதி நேத்து சென்னை எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்போ ஒரு விஷயம் பேசவும் செய்யறாரு. அதுல நிறைய பேசியிருந்தாலும் அதுல முக்கியமா ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு 3 விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுல தான் இந்த அரசோட முக்கிய கவனம் இருக்கும். நாங்க தேர்தல் அறிக்கையிலேயே சொன்ன மாதிரி பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புல தான் ரொம்ப முக்கியம். அதுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு கொடுமைகள் நடக்குது அப்படின்னா அதை 0 டாலரன்ஸ் அப்படிங்கறத அழுத்தமா பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம பெண்கள் மற்றும் குழந்தைகள் மரியாதையா வாழ்றத இந்த அரசு 100% உறுதிப்படுத்துறதுக்கான முனைப்புகள்ல எல்லாத்தையும் செயல்பட கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு அதை செயல்படுத்திக்கிட்டும் வரோம் அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. அதை தாண்டி இந்த விஷயங்கள் முழுமையாக தடுக்கணும், இல்ல ஒரு பாதுகாப்புகளை உருவாக்கணும்னா இது வெறும் அரசால மட்டும் செய்ய முடிஞ்சிடாது, தனி மனித ஒழுக்கமும் சமூக ஒழுக்கமும் வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றாரு. அடுத்த கட்டமா இந்த திட்டத்தை பத்தி விரிவா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்குன்னு சொல்லி ஆபீசர் ஒருத்தர பொறுப்பாளராக நியமிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த திட்டத்தை பத்தி தெளிவா பிரஸ் முன்னாடி அந்த ஆபீசர் டீடைலா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த ஆபீசர் யார் அப்படின்னா ஐஜி பவானீஸ்வரி அப்படிங்கிற ஆபீசர் தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்துக்கான ஒரு ஸ்பெஷல் ஆபீசரா நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இந்த திட்டத்தை பத்தி டீடைலா ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒண்ணு நேத்து பிரஸ்க்கு கொடுக்குறாங்க. அதுல அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னு அப்படின்னா, இந்த படை சும்மா வெறும் ஒரு டெடிகேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் கிடையாது, இது வந்து ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரோஆக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது குற்றங்கள் நடந்ததுக்கு அப்புறம் போய் உடனே விரைவா கண்டுபிடிக்கிற ஒரு அமைப்பு மட்டும் கிடையாது, குற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுப்புகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு படையும் தான் இந்த படை அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசின் சார்பில் 357 கோடி ரூபாய் நிதி இந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரத்தை பதிவு பண்றாங்க. அதுக்கு அடுத்தபட்சமா 2545 புதிய போஸ்டிங்குகள் இதுக்காக உருவாக்கப்பட இருக்கு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது உருவாக்கப்படுறதுன்னா போஸ்டிங் உருவாக்கப்பட்டாங்க, அதுக்காக வந்து இன்னும் அத்தனை பேரையும் 2545 பேரையும் புதுசா நியமிச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. போஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு, சீக்கிரமாகவே அவங்கள நியமிக்கப்படுவாங்க, அதுதான் அதுக்கான அர்த்தம். இந்த திட்டத்தின்படி முதற்கட்டமா என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைகள்லாம் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், பெண்கள் அதிகமாக கூடுற இடங்கள், பிளஸ் அப்புறம் கோயில், அப்புறம் ஆபீசர்ஸ், பிளஸ் அந்த தொழில் அமைப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்லாம் போய் பெண்களை சந்திச்சு அவங்களோட பாதுகாப்பு குறித்த நம்பிக்கையை மேம்படுத்துறதுக்கான வேலைகளை பார்க்க போறாங்க. அதை தாண்டி எங்கெங்கெல்லாம் அந்த பகுதிகளுக்கு பக்கத்துல இதுக்கு முன்னாடி குற்றங்கள் நடந்திருக்கோ அந்த இடங்களுக்கு போய் ஆய்வுகள் மேற்கொண்டு என்னென்ன விஷயத்தெல்லாம் அங்க மேம்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்ய போறதாகவும் ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி காவல்துறையினர் உடனடியா செல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் ட்ரோன் மூலியமா சர்வேலன்ஸ் பண்ண போறதாக ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை சிஎம் விஜய் அவர்களுமே தன்னோட பேச்சுல அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் டைம் பெண்களுக்கான பாதுகாப்புல ஒரு ட்ரோன் சர்வேலன்ஸ் கேமராவை இன்ட்ரடியூஸ் பண்றது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதை நம்ம ஒரு பாராட்டுகளாவே சொல்லலாம். அப்புறம் இந்த அதிரடிப்படையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரத்யேகமா ஒரு சிறப்பு பயிற்சிகளும் அளிக்கப்படுது அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்றாங்க. அடுத்ததா இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்கள்லயும் பெண்கள் அதிகமா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதுல யாரெல்லாம் பெண்களுக்கு தொந்தரவு செய்யறாங்களோ அவங்களையும் உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் விரைந்து கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்வோமோ அவ்வளவு சீக்கிரம் மேற்கொள்வோம் அப்படின்னு விஷயங்களை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராங்க. இந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது ரிப்போர்ட்டர் அவரோட கிளாரிட்டிக்காக ஒரு விஷயத்த கேட்கிறாரு. அப்பனா உங்க ஸ்பெஷல் போர்ஸுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த ஆபீசர் இல்லை அப்படிங்கறத தெளிவா பதிவு பண்ணிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஏற்கனவே மகளிர் காவல் நிலையங்கள்ல அதுக்கான ஆபீசர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க தான் இந்த எஃப்ஐஆர், சிஎஸ்ஆர் அதெல்லாம் போட முடியும். அப்ப இவங்களோட வேலை என்ன அப்படின்னு நீங்க சொல்லி கேட்கறது எனக்கு புரியுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆபீசர்ஸோட இணைந்து இவங்க செயல்பட போறாங்க அப்படிங்கிறதும் அந்த பவானீஸ்வரி அப்படிங்கிற ஐஜி வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே மகளிர் காவல் நிலையங்கள்ல வந்து இந்த நகை திருட்டு, பெண்கள் வரதட்சணை கொடுமை, டிவோர்ஸ் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை அவங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக இவங்களை கொண்டு போய் தெருவில் போய் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் நீங்க போக அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கான பணிச்சுமையை அதிகம் பண்றதுக்கான ஒரு வேலையா தான் இருக்கு. பிளஸ் இதையும் பார்த்துக்கிட்டு அதையும் அவங்க பார்க்க சொன்னா ஏதாவது ஒண்ணுலதான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால பப்ளிக் பிளேசஸ்லாம் பெண்களுக்குன்னு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக ஒரு தனி டெடிகேட்டட் ஃபோர்ஸா தான் இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்க மகளிர் காவல் நிலையங்களோடையும் இணைந்து, பிளஸ் குழந்தைகள் நல குழுக்கள் நிறைய இருக்காங்க, அவங்களோடையும் இணைந்து இவங்க செயல்பட போறாங்க. போய் இப்போ ரோட் சைட்லலாம் இப்போ பிரச்சனை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை நடந்து ஓகேப்பா இந்த பாருங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கான், இவன் மேலே எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண போறாங்க. இந்த ஸ்பெஷல் டீம்ங்கிறவங்க வந்து ஏற்கனவே இருக்கவங்களோட சேர்ந்து பணியாற்றி அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ண போறாங்க. ஸோ அது வந்து இவங்க கொடுத்த இந்த பிரஸ் மீட் மூலியமா நமக்கு கிளாரிட்டியா தெரியுது. இது இந்த திட்டத்துக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ்.
பட் இப்போ சர்ச்சைக்கு வருவோம். இப்ப நேத்துல இருந்து சமூக வலைதளங்கள்ல ஃபுல்லா எடப்பாடி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை தான் சிஎம் விஜய் அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் பரவுது. அதுக்கு நம்ம பேக் டேட்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுல யார் ஸ்டிக்கர் ஒட்டினாங்கன்றது உங்களுக்கு தெரியும். சோ நான் தகவல்களை நான் சொல்றேன். ஸ்டிக்கர் யார் ஓட்டினாங்கன்றது நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கு நம்ம 2019க்கு போகணும். 27 ஆகஸ்ட் 2019 அப்ப எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது அம்மா பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்போ அந்த திட்டத்துக்காக 6.8 கோடியில 40 இனோவா கிறிஸ்டா 2.4G அப்படிங்கிற மாடல் வெஹிக்கிளை 40 வெஹிக்கிளை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்ப அந்த வெஹிக்கிள்லயே இன்டர்நெட் வசதிகள், ஜிபிஎஸ் வசதி, சைரன், அப்புறம் ரிவால்விங் லைட்ஸ், இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு. அது போக இப்ப எப்படி இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை பத்தி ஒரு ஆபீசர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களோ, அதே மாதிரி அந்த திட்டத்தோட லான்ச் அப்பையும் ஒரு ஆபீசர் ஒருத்தவங்க வந்து இந்த திட்டத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க யாருன்னா ஸ்பெஷல் விங் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன் அப்படிங்கிற அமைப்பை சார்ந்த கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஜெயலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அவங்களும் இந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ண போறோம், பேசிக்கா பெண்கள் அதிகமா கூடுற இடங்கள்ல போய் அவங்களுக்கான பாதுகாப்புகளை உறுதி பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. கூடவே அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது ஸ்மார்ட் போல்ஸ் வித் எமர்ஜென்சி கால் பாக்ஸஸ். முன்னே நம்ம பேசினோம் இல்லையா, கல்வி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், கோயில்கள், இந்த மாதிரியான முக்கியமான பெண்கள் அதிகமா கூடக்கூடிய முக்கியமான இடங்களுக்கு பக்கத்துல எல்லாமே இந்த ஸ்பெஷல் போன் பாக்ஸஸ ஒரு 617 இடங்கள்ல நாங்க டிப்ளாய் பண்ண போறோம் அப்படிங்கறத சொன்னாங்க. அப்படி ஏதாவது டிப்ளாய் பண்ணி அந்த மாதிரியான ஸ்பெஷல் போன் பாக்ஸஸ நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது ஒரு திட்டம் 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்களால தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம். அடுத்து ஆட்சி மாறுது. 2021 ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வராரு. ஆட்சிகள் போய்கிட்டே இருக்கு. 4 வருஷம் கழிச்சு 11/11/2025 அப்ப ஸ்டாலின் அவர்கள் பிங்க் பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்றாரு. 12 கோடி செலவுல 80 கார்களை லான்ச் பண்றாரு பெண்கள் பாதுகாப்புன்னு. அப்பவும் இதேதான் சொல்லப்பட்டுச்சு. கோயில், தொழிற்சாலைகள், கல்வி நிலையங்கள் பக்கத்தெல்லாம் பெண்களுக்கான பாதுகாப்புகளை உறுதி செய்ய போறோம் அப்படின்ட்டு. அங்க எடப்பாடி அவர்கள் இனோவா கிறிஸ்டா கார் லான்ச் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இங்க ஸ்டாலின் அவர்கள் ஹுண்டாய் கிரிட்டா காரை தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 2 கார்லயுமே 1098 அண்ட் 1091 அப்படிங்கிற நம்பரை பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அது வந்து ரெண்டுமே ஒரு அவசர அழைப்பு என்னன்னு சொல்லுவாங்க. அந்த 1098 அப்படிங்கிறது வந்து சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பர், அந்த 1091 அப்படிங்கிறது வந்து உமன் ஹெல்ப்லைன் நம்பர். இந்த 2 நம்பருமே 2 இனோவா கிறிஸ்டா கார்லயும் இருக்கும், ஹுண்டாய் கிரிட்டா கார்லயுமே இது பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கும். இப்ப இந்த திட்டங்களுக்கு எல்லாமே நிர்பயா ஃபண்ட் அப்படிங்கிற திட்டத்தின் மூலியமாகவும் நிதிகள் ஒதுக்கப்பட்டதுன்னு ஒரு தகவல் இருக்கு. அதாவது இந்த நிர்பயா ஃபண்ட் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து 60%, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து 40%, 2 பேரும் இணைந்து இந்த திட்டத்துக்கு நிதி செலவு செய்வாங்க. அந்த நிர்பயாங்கிறது என்ன அப்படின்னா, டெல்லியில 2012 ஒரு கொடூர சம்பவம் வந்து ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்டது. பஸ்ல கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொடுமையான சம்பவம். அந்த சம்பவத்துக்கு அப்புறமேட்டுக்கு பெண்களோட பாதுகாப்புல அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்காக தனி திட்டங்களை உருவாக்கணும்ட்டு மத்திய அரசின் மூலியமா ஒரு திட்டம் தீட்டப்பட்டு அதுக்கு நிர்பயா அப்படிங்கிற ஒரு திட்டம் வச்சு அது மூலியமா மாநில அரசுகளுக்கு ஃபண்ட் ஒதுக்கப்பட்டது. அதுதான் அந்த நிர்பயா ஃபண்ட். பட் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்துக்கு வந்து தமிழ்நாடு அரசின் மூலியமாவே 357 கோடி ஒதுக்கப்படுது. பிளஸ் 2545 போஸ்டிங் கிரியேட் செய்யப்படுது. அதுக்குன்னு தனியான அதிகாரிகள் நியமிக்கப்பட போறாங்க அப்படிங்கறது வரைக்கும் செய்திகள் சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, எடப்பாடி அவர்கள் இனோவா கிறிஸ்டா 6 கோடி, ஸ்டாலின் அவர்கள் ஹுண்டாய் கிரிட்டா 12 கோடி 80 கார், விஜய் அவர்கள் ஒரு தனி படையவே இதுக்குன்னு சொல்லி உருவாக்கி இதுக்குன்னு மாநில அரசின் நிதியில இருந்து ஒரு தனி நிதியவே உருவாக்கி இருக்காங்க. இப்ப மக்கள் நீங்க சொல்லுங்க, இதுல எது ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட திட்டம் அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஒண்ணு. இன்னொன்னு, சிஎம் விஜய் அவர்கள் வந்து பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த அமைப்பு ஏற்கனவே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக செயல்படக்கூடிய அமைப்புகளோட இணைந்து செயல்பட போகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த பிங்க் பெட்ரோலுங்கிறது செயல்பட்டுட்டே இருக்க போது அவங்களோடையும் இணைந்து இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை செயல்பட போறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் அது குறித்த தெளிவான விளக்கம் இன்னும் கிடைக்கல. அந்த விளக்கம் கிடைத்த உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஆனா இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். 2019 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு பெட்ரோல் வண்டிங்கிறத எடப்பாடி சிஎம்மா இருக்கும்போதும் உருவாக்குனாங்க. பட் குற்றங்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் அதோட விரிவாக்கமா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதும் 40 இருந்தது 80 கார்களா உருவாக்குனாங்க. பிளஸ் கார்ல ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் நிறைய உருவாக்குனாங்க. எல்லாம் பண்ணியும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ விஜய் அவர்களும் இதுக்கு தனியா சில முயற்சிகள் அண்ட் முன்னேற்பாடுகள் எடுத்திருக்காரு. பட் இதுக்கு மேல குற்றங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கறதா நம்மளோட விருப்பம். பட் என்னதான் அரசாங்கம் ஒரு வகையில நமக்காக முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனும் இதுக்கு முயற்சி எடுக்கணும். ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, விஜய் அவர்கள் தன்னோட பேட்டியில சொல்லியிருந்த மாதிரியே சமூக ஒழுக்கமும் தனி மனித ஒழுக்கமும் தான் இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு பேருதவி புரியும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ இந்த டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள் டீட்டெயிலா கிளாரிட்டியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி இந்த விஷயத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் முக்கியமா விஜய் ஃபேன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், தமிழ் செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.